செய்திக்கு நாங்கள் கடந்து போக போகிறோம். அதனாலே நீங்கள் ஒரு விசை எழுந்திருக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஒரு விசை தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு முன்பாக நாங்கள் ஒரு நிமிடம் தேவனிடத்தில் எங்களை தாழ்த்துவோம். மகாபரிசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபையை குறித்து நாங்கள் தியானித்தோம், நினைத்தோம். ஆம் தகப்பனே, நாங்கள் நிற்பதும் இப்போது பேசுவதும் உம்முடைய கிருபை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே திறக்க போகிற வார்த்தையும் இதிலிருந்து நாங்கள் பேச போகிற ஆண்டவரே பொருளையும் நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே நாங்கள் சிறிது நேரம் அங்கே பேசினாலும் அது எங்கள் உள்ளத்திலே பேசத்தக்கதாக ஆண்டவரே அருமையான நல்ல மேய்ப்பன் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி கர்த்தாவே அந்த சிறு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் உம்முடைய வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நிச்சயமாக நீர் உதவி செய்வீர் நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் தாகமுள்ளவனுக்கு நீர் அந்த மலையை பெய்ய பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக தன்னுடைய செவியை திறக்கிறவனுக்காக நீர் அதை புரிய வைக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே வந்த உம்முடைய அருமையான ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலை ஆசீர்வதியும், பேச போற வார்த்தை ஆசீர்வதியும் யாவே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நான் ஒரு பொருளுக்காக 2 வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். 23ஆம் சங்கீதத்திலே 23வது சங்கீதத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக இன்னொரு பொருள் எபிரேயர்லேயும் இருக்கிறது. நான் முதலாவதாக நான் வாசிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை என்னை தொடரும். மன்னிக்கவும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் சிறிது நேரம் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் வீட்டை பிரதிஷ்டை பண்ண நாங்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் வாசித்தோம், நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆமென். அங்கே தாவீது ராஜா என்னத்தை கூறினான்? நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி மன்னிக்கவும். அது என்ன வசனம்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அவன் பேசின காரியங்கள் இந்த பூமிக்குரியதாய் அல்ல, அவன் வரப்போகிறதை குறித்து அவன் பேசினவனாயிருக்கிறான். ஆமென். இந்த பூமியிலே எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் நிரந்தரம் அல்ல, எந்த கட்டிடத்தின் காரியங்களும் நிரந்தரம் அல்ல என்பதை இந்த பூமியிலே நாங்கள் உணர்ந்து வருகிறோம். ஏனென்றால் எங்களுடைய மாமிசமான சரீரம் கூட, அதுவும் ஒரு வீடாயிருக்கிறது, அது கூட நிரந்தரம் இல்லை. ஆமென். ஆனால் தேவன் தந்த எல்லாமே நிரந்தரமும் நித்தியமானதாயிருக்கிறது. அது ஆத்துமாவாயிருக்கிறது. அது பாவம் செய்கிற வேளையில தான் அது சாகும் என்று வேதம் சொல்கிறது. பாவம் என்பது அவிசுவாசமாயிருக்கிறது. ஆனாலும் இந்த பூமியிலே நாங்கள் வாழத்தக்கதாக தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் தந்திருக்கிறார். மனைவி, பிள்ளைகள், கணவன்மார், அப்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கே கொடுத்திருக்கிறார். அதுபோல நாங்கள் வாழத்தக்கதாக வீடுகளை நாங்கள் கட்ட வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் தேட வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் அதுதான் இந்த பூமியிலே நிலைக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. என்ன? வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. ஆமென். ஏனென்றால் எங்கள் நினைவுகள் வினோதமாயிருக்கும், ஆனால் அவருடைய நினைவுகள் வித்தியாசம். அதனால் தான் ஏசாயா என்ன சொல்றான்? உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆமென். ஏனென்றால் எப்பொழுதும் தேவனுடைய வழியிலே நடக்கிற வேளையிலே
எங்களுக்கு உலகமானது எப்பயுமே எதிர்மறையாதான் இருக்கும். அந்த காரியங்களை சந்திக்கிற வேளையிலே எங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆனாலும் தேவனுக்குள்ளாக ஒரு மறுபடி பிறந்த மனிதனுக்கு அது மிகவும் ஒரு சந்தோஷமாயிருக்கும். ஏனென்றால் தேவன் அதுக்கு பின்னாலே ஒரு காரியத்தை வைத்திருப்பார். ஆமென். அதனாலே மறுபடி பிறந்தபடினாலே அநேக போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் தேவனுக்குள்ளாக நாங்கள் கடந்து போக தேவன் கிருபை செய்தார். ஆனாலும் இந்த பூமியிலே அது ஒரு கடினமான ஒரு காரியம். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்க போற வேளையிலே நாங்கள் இப்பொழுது கட்டப்பட்ட வீட்டுக்கு முதலாவது நாங்கள் ஒரு வீட்டை கட்டினோம். அது உங்களுக்கு தெரியும், ஒரு பிரதேசத்திலே நாங்கள் கட்டினோம். ஆனால் அது மேலே வருகிற வேளையிலே அது சில சூழல்கள் நிமித்தம் கடினப்பட்டு அந்த காரியங்கள் வந்து அங்கே மாற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை அங்கே நாங்கள் மாமிசத்திலே நாங்கள் போராடி நாங்கள் முயற்சித்து அதை பெற்றிருந்தால் இந்த இடத்திலே நாங்கள் நின்றிருக்க முடியாது. ஆமென். ஏனென்றால் அது தேவனுடைய ஆலயத்திலே ஒரு அருகிலே ஒரு ஊழியக்காரன் வர வேண்டும் என்பது தேவனுக்கு ஒரு பிரியமான காரியம். அது என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையும் கூட. அதனால்தான் நாங்கள் அங்கே கட்டப்பட்டிருந்தால் ஆலயமும் ஒரு வீடும் அதிக தூரம் இருக்கு. ஆனால் அது 4-5 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவித்தது. பாருங்கள், அதனால் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அதனாலே நாங்கள் அதிக துன்பப்பட்டோம், வேதனைப்பட்டோம், அதிக போராட்டங்கள் சந்தித்தோம், அதிகமான பேச்சுக்களை நாங்கள் கேட்டோம். ஆனாலும் காலம் கடந்து தேவன் ஒரு காரியத்தை தேவன் செய்தார். அதனாலே நான் இந்த வேளையிலே அதை நினைவு கூர்ந்தேன். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு அருகிலே அதை செய்ய தேவன் ஏற்கனவே திட்டம் கொண்டபடினாலே சில உள்ளங்களை கொண்டு கடினப்படுத்தி பிழையான கருத்துக்களை போட்டு அது நிமித்தம் அவர்கள் கடினப்பட்டு அது நிமித்தம் தேவன் ஒரு நன்மை அவர் செய்த தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனால்தான் நாங்கள் தேவனுடைய நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுற காரியம், வேதம் சொல்லுறது, நீ குணப்பட்ட பின் உன் சௌரனை குணப்படுத்த. அதே போல எங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நாங்கள் உங்களுக்கு அதான் சொல்றான். வேதம் என்ன சொல்லுற? ரோமர் 8 அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. ஆமென். அதனாலதான் அது அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு கடினம்தான். ஆனால் நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே தேவன் ஒரு அற்புதத்தை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். அது அன்று நாங்கள் அது அனுமதிக்கப்பட்டிருந்தால் இன்று தேவன் சமூகத்துக்கு முன்பாக நின்றிருக்க முடியாது. அன்னைக்கு சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டின பிற்பாடு அதுக்கு அருகிலே அவன் என்ன செய்தானாம்? ஒரு வீட்டை கட்டினான். அதே போல ஊழியத்திலே எழும்பப்படுகிற வேளையில கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமும், நீ எழும்பி காரியத்தை நடத்தி கர்த்தர் உன்னோடு இருப்பாரா. அங்கே பார்க்கிற வேளையிலே தாவீதினாலே சாலமோனுக்கு சொல்லப்பட்டது. சாலமோன் முதலாவது ஆலயத்தை கட்டினான், அதுக்கு பிற்பாடு அருகிலே ஒரு வீட்டை கட்டினான். பாருங்கள், காலங்கள் இது எனக்காக பேசப்படவில்லை. நான் தேவனுக்குள்ளால வார்த்தை ஆராயிற வேளையிலே நான் பார்க்கிற காரணம். ஏனென்றால் எப்பொழுதுமே தேவனுடைய காரியங்கள், அவன் ஆலயம் கிழக்கே, அவன் தெற்கிலே அவன் என்ன செய்தான்? வீட்டை கட்டி. எல்லாமே ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஜனங்களுக்காக. அதனாலதான் நாங்கள் இப்பொழுது வாசித்தோம், நிலையான நகரம் நமக்கில்லை, நாங்கள் வரப்போகிறதை நாடி இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பூமியானது ஒரு தற்காலிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 2000 ஆண்டிலேயும் தேவன் இந்த பூமியை அழித்தார். அதே போல இந்த பூமியானது இப்பொழுது பாவம் நிறைந்து கொண்டிருக்கிறது. அங்கே தேவனை ஜனங்கள் மறந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். காலமானது அதி சீக்கிரம், எதுவுமே நிரந்தரம் அல்ல. ஒன்றே ஒன்று நிரந்தரம். வேதம் சொல்றது அவருடைய வார்த்தை ஒன்று. எல்லாம் இந்த பூமியிலே அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒன்றே நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. அதனால இந்த காலை பொழுதிலே அதான் சொல்றான், நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களாய் அவன் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த பூமியிலே இல்லை. அங்கே பாடின தாவீது இப்ப மரித்திருத்தான். ஆனால் அவன் வரப்போகிற ஒரு காரியத்தை அவன் எதிர்பார்த்திருந்தான். அதனால் தான் சொல்றான், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிறைத்திருப்பேன். ஆமென். அவன் அறிந்திருந்தான் தேவனோடு அவன் நிலையான ஒரு வீட்டிலே இருப்பான் என்பது. அதனாலதான் இந்த காலை பொழுதிலே அவன் பரலோகத்திலே தேவனோடு கூட இருக்கிறான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு 800 வருடங்களுக்கு முன்பாக அவன் மரித்து போனான்.
ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்து அவர் மரித்து உயிரோடு எழும்புகிற வேளையிலே அவனும் கூட உயிரோடு எழுந்து இன்னைக்கு தேவனோடு கூட அவன் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் அவன் அறிந்திருந்தான். அதே போல யோபு அறிந்திருந்தான், என் தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் அந்நிய கண்களினால அல்ல, என் கண்களினாலே அவரை காண்பேன் என்று. ஆமேன். அதே போலதான் இந்த பூமியில ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜீவிக்க வேண்டியவனாயிருக்கிறான். ஆபிரகாமை குறித்து எபிரேயரிலே வாசிக்கிற வேளையிலே அவன் என்னத்தை சொல்லுகிறான்? தேவன் கட்டி உண்டாக்கின அந்த நகரத்துக்காக அவன் என்ன செய்தான்? அவன் பரதேசியாயிருந்து கூடாரம் விட்டு அவன் கடந்து போய் அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக அவன் காத்திருந்தான். ஆமென். இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். நாங்கள் வெறுமனே விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, எங்கள் கிரியையினாலே அதை வெளிப்படுத்த வேண்டிய ஜனமாயிருக்கிறோம். அதனாலதான் இந்த காலை பொழுதிலே நீங்கள் ஒன்றை மாத்திரம் சிந்தியுங்கள். எந்த காரியமாயிருந்தாலும் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை உண்டு. ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் ஆசையிலே ஒவ்வொரு காரியங்களை செய்வார்கள். ஆனால் ஒன்றை மாத்திரம் நினையுங்கள், எதுவுமே நிரந்தரம் அல்ல. நிரந்தரமானது ஒன்று தேவனுடைய வார்த்தை. அதுக்காக உங்கள் ஆசையை நிறைவேற்ற வேண்டாம் என்று அல்ல, அந்த ஆசை கர்த்தருடைய விருப்பமாயிருக்க வேண்டும். அது தேவனுடைய அன்பை விட்டு விலக்காத வண்ணம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகமானது அப்படியாக உண்டாக்கப்பட்டது. அது இச்சிக்கத்தக்கதாக, அது அப்படியான ஒரு கவர்ச்சி மிகுதாக அங்கே இருக்கிறது. அதனாலதான் வேதம் அந்த வண்ணமாக அங்கே இருக்கிறது என்று ஆதியாமத்தில் அது போதிக்கப்பட்டதாயிருந்தது. அந்த மரமானது எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அதிலே காண முடியும். அதனாலதான் இன்றைக்கு உலகமானது ஏதாவது ஒரு காரியத்திலே விளக்கத்தக்கதாக, அது தேவனுடைய அன்பை விட்டு கடக்கத்தக்கதாக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு சபையானது, சபை என்பது ஒவ்வொரு மனிதனையும் குறித்து அங்கே பேசப்படுகிறது. எப்பயுமே பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் இந்த நாளுக்கு முன்னடையாளமாயிருக்கிறது. அதனாலதான் இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை அங்கே லூக்கா அங்கே வேதம் சொல்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷன் சோதோம் குமாரன். ஏனென்றால் அந்த ஸ்திரீயானது எப்படி தேவனுடைய தூதர்கள் இறங்கி வந்து வெளியே அழைத்த வேளையில் கூட அவள் திரும்பி பார்த்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு சபையானது அதை செய்து கொண்டிருக்கிறது. சபையான் என்பதை நான் இந்த சபையை சொல்லல, இன்றைக்கு சபை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது அர்த்தப்படுத்துறதாயிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய சரீரமான சபையிலே நாங்கள் ஒரு அங்கத்தினவராயிருக்கிறோம். அதனாலே பாருங்கள், ஒரு மகத்தான தூதர்கள் இறங்கி வந்து அங்கே சோதோம் அழிவுக்கு முன்பாக அந்த தூதர்கள் அந்த ஸ்திரீயை, அந்த குடும்பத்தை வெளியே அழைத்தார்கள். ஆனால் அந்த ஸ்திரீயானவள் பின்னிட்டு அங்கே பார்த்ததை பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு அதே போல தேவன் ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, ஒரு தூதனை அனுப்பி இன்னைக்கு உலகத்தை விட்டு, பாபிலோனை விட்டு, எகிப்தை விட்டு வெளியே வரும்படியாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சபையானது இன்னைக்கு உலகத்தை திரும்பி பார்க்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வண்ணமாக எப்பயுமே ஒரு பெண்ணானது பலவீனத்தை போல இன்னைக்கு சபையானது அந்த வண்ணமான ஒரு நிலையிலே அது இருக்கும் என்று லவோதிகா சபை சொல்கிறது. அதனால்தான் அது அனலும் இன்றி குளிரும் இன்றி அது ஒரு வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறது. ஆமென். அதனாலதான் எப்பயுமே அதிக பெண்கள் நீங்க அதிகமாய் சிந்திக்க வேண்டிய காரியம். ஏனென்றால் எப்பொழுதும் ஒவ்வொரு காலத்திலும் பெண்களுக்கூடாகவே அவன் சாத்தான் ஒவ்வொரு வீழ்ச்சியை கொண்டு வந்தான். ஏதேனிலே, அதுக்கு பிற்பாடு நோவாவுடைய காலத்திலே, அதுக்கு பிற்பாடு சோதோமுடைய நிலையிலே, அப்படியாக ஒவ்வொரு காரியம் இந்த புதிய ஏற்பாட்டிலே அவன் ஒரு சபைக்குள்ளாக, ஒரு ஸ்திரீக்குள்ளாக வந்தான். அது ரோமன் கத்தோலிக்கா இருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கு பிசாசு ஒரு வஞ்சிக்கத்தக்கதான ஒரு காரியத்திலே இன்றைக்கு அங்கே பெண்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் அதை சபையானது அதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஒரு பரிசுத்த ஒரு நடக்கையிலே நாங்கள் வாழ்ந்து தேவனுக்குள்ளே நடக்க வேண்டும் என்று வேதம் அங்கே சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே வீடானது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இடமாயிருக்க வேண்டும். அதனால்தான் ஆதியாகமம் சொல்கிறது, உனக்கு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாவிட்டால் உன் வீட்டின் வாசல் படியிலே அங்கே சாபம் அங்கே வந்து அது அமர்ந்திருக்கும் என்று.
அதனாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் நாங்கள் தேவனுக்குள்ளால நாங்கள் ஒரு காரியத்தை செய்வது முக்கியமல்ல. நாங்கள் எப்பொழுதும் குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் செபித்து எப்பயுமே தேவனுக்கு பெரிய வண்ணமாக எங்களுடைய வீட்டை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அதான் தீர்க்கதரிசியார், நான் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற வேளையிலே அந்த வீட்டினுடைய சுவரிலே மாட்டப்பட்டிருக்கிற காரியங்களை கொண்டு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆவியை உடையவர்கள் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஏனென்றால் அங்கே போட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் அவர்கள் எதை விரும்புகிறார்கள், எதை அவர்கள் அங்கே எதிர்பார்க்கிறார்கள் என்பது அவருடைய கனிகளினாலே கிரியையினாலே அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. அதனாலே நாங்கள் தேவையில்லாத காரியங்களை போடாத வண்ணம் நாங்கள் தேவனை வெளிப்படுத்துகிற, நாங்கள் தேவனுடைய ஜனம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஆலயமே நாங்களாயிருக்கும். அதுக்காக வீட்டில் மாட்டுவது ஒரு காரியம் அல்ல. எங்களுடைய கிரியைகள் எல்லாமே தேவனை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தேவன் வாசம் பண்ணத்தக்கதான ஒரு ஸ்தலம் எங்களுடைய இருதயமாயிருக்கிறது. அதனாலே ஒரு குடும்பமானது ஒரு தேவனுக்குள்ளால எப்பொழுதும் ஒரு கீழ்ப்படிந்து நடக்கிற வேளையிலே நாங்கள் எந்த நிலையிலே வந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் தேவனை கணம் பண்ண வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் அதான் வேதம் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், ஒன்றுமில்லாமல் இருந்த வேளையிலே அவர்களுக்கு கொண்டு வந்து வைத்த வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்களாம்? தேவனை மறந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறவர்களே அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் பணப்பிரியர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இஸ்ரவேல். அதனாலே அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவ சமூகத்தை நாடாமல் தொழில் வியாபாரம் என்று அவர்கள் கடந்து போனார்கள். அதுக்காக தான் தேவன் என்ன செய்தார்? எரேமியாவை கொண்டு தீர்க்கதரிசனம் உரைத்து, நீங்க ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறீங்க, நீங்க போய் பாபில்ல போய் சிறைப்பட்டிருங்க. இன்னைக்கு அநேகர் அந்த நிலையில இருக்கிறாங்க. தொழில் அங்கே ஒவ்வொரு காரியங்கள் என்று தேவ சமூகம் இல்லாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நிலையை அடைகிற வேளையிலே தேவன் என்ன செய்தார்? அந்த ஆலயத்தை அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டிலே நீங்க பார்க்கலாம், உடன்படிக்கையின் பெட்டியிலே கிருபாசன தண்டையிலே தேவன் அங்கே இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அந்த ஆலயமே எதிரியினாலே சூழப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் உட்பிரவேசிக்காத வண்ணம் அது என்ன செய்தது? படையெடுக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அன்னைக்கு அது மாமிசமாய் நடந்தது. இன்னைக்கு அது ஆவிக்குரிய விதத்திலே அடையாளம். இன்னைக்கு உலகம் பாபிலோனுக்கு அடையாளம். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனை தேடாதபடினாலே இன்னைக்கு ஆலயமே இல்லாமல் இன்னைக்கு அநேகர் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ சமூகம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே உலக காரியங்கள், உலக ஆசைகள் அங்கே மேற்கொள்கிற வேளையிலே இந்த ஜனங்கள் அந்த வண்ணமாய் போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் எப்பயுமே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்கு தத்தம் தீர்க்கதரிசியினாலே கொடுக்கப்படுற காரியத்திலே அவர்கள் எப்பொழுதும் ஒரே இனத்துக்குள்ளே அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், ஒரே காரியத்துக்குள்ளே இருந்தார்கள், ஒரே தேசத்துக்குள்ளே இருந்தார்கள். ஏனென்றால் தேசம் விட்டு தேசம் போனால் தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாது. அதனாலதான் எப்பயுமே பஞ்சமாய் காரியங்கள் இருந்தாலும் அவர்கள் அதற்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு தேசம் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஒரு மனிதன் இருப்பானால் அவன் ஞானமாய் நடந்து கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் தனக்காக தெரிந்து கொண்டு எப்பயுமே தேவனுடைய சமூக தண்டையிலே சூழவே அவன் இருக்க விரும்புகிறவனாயிருப்பான். ஆமென். அதனாலே இந்த காலை பொழுதிலே நாங்கள் தேவனுடைய அங்கே மன்னிக்கும் ஒரு வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். அது தேவனுடைய வார்த்தை இருந்தால், தேவனுடைய கிருபை இருந்தால் தான் அது ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதனால தான் வேறு சொல்லு, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் இருதா. கர்த்தர் வீட்டை கட்டவன், ஒரு சரீரத்தை அவர் கட்டவன், ஒரு மனிதனை அவர்தான் மாற்ற முடியும். அதனால்தான் பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வர முடியாது. அப்ப பிதா அதே போல தேவன் ஒரு வீட்டை சரீரத்தை கட்டவன், அது அந்த அப்பொழுதுதான் அதை நிலைத்திருக்க வேண்டும். அதே போலதான் இந்த வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் இது ஒரு சமாதானம் சந்தோஷத்தோடு அது இருக்க முடியும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் அமைதியா இருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் கோபப்பட்டு ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் தேவனுக்குள்ளே தேடுகிற வேளையில தேவன் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவன். ஏனென்றால் அவர் சாலோம் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனால தான் தேவனை நாங்கள் எப்பொழுதும் தேடுகிற வேளையிலே அங்கே எல்லாமே மகிழ்ச்சி உண்டாகும். தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும்
எங்கள் காரியத்தை அவர் மறைத்து, சத்துருக்கள் மத்தியிலே அவர் மறைத்து எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால் அவருடைய கிருபையாயிருக்கிறது. ஆமென். அதனாலே முதலாவது நீங்கள் தேவனை தேட வேண்டும். தேவனுக்குள்ளாக முதலாவது அங்கே காரியங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால்தான் வேதம் என்ன சொல்லுது? வார்த்தையினாலோ கிரியையினாலோ எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்காக செய்யுங்க. வார்த்தையாயிருக்கலாம், கிரியையாயிருக்கலாம், எதுவாயிருந்தாலும் அவருடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்ய வேண்டும். முதலாவது தேவனை தேட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகம் முன்பாக போகும். ஆனா ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற வேளையில உங்களோட சிந்தையை நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஏனென்றால் தேவனுக்குள்ளாக நீங்க ஒப்பு கொடுத்து கடக்கிற வேளையிலே தேவனுக்கு அது பிரியமாயிருந்தாதான் தேவன் அதை நடைமுறைப்படுத்தும். அப்படி இல்லாட்டி அது தடைகள் ஏற்படும். போன வார செய்தி நீங்க கேட்டா அறிஞ்சிருப்பீங்க. யோனா அவன் என்ன செய்தான்? தேவன் நினிவேக்கு போவண்டான். அவன் என்ன செய்தான்? தர்சீசுக்கு போனான். அதனால என்ன நடந்தது? தேவன் அனுமதித்தாரா? இல்லை. அவன் என்ன நடந்தது? கடல் கொந்தளித்தது, காற்று அடைத்தது, படகு அங்கே மூழ்கத்தக்கதாக அது இருந்தது. ஏனென்றால் அது தேவனுக்கு சித்தம் இல்லை. அவன் போகத்தக்கதான ஒரு காரியம் இருந்தது. அதே போலதான் நீங்க தேவனுக்கு உகந்த மனிதர்களாக இருந்தா நீங்க ஒன்றை மாத்திரம் நீங்க சிந்திங்க. ஒரு காரியத்துக்கு நீங்க உங்களுடைய சிந்தையில போகிற வேளையிலே அங்கே காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கும். ஆனா அதனால நீங்களோட முகங்கள் மாற வேணாம். நீங்க அதனாலே கோபப்பட வேணாம். நீங்க ஒவ்வொரு காரியத்தை நீங்க கோபப்படுவதனாலோ உங்களோட முகங்களை மாற்றுவதனாலோ அல்லது எரிச்சல் படுவதனாலோ அதை எதுவுமே செய்ய முடியாது. உங்களே நீங்க வெளிப்படுத்துறவங்களா இருப்பீங்க. ஏனென்றா நீங்க வளரையில என்பதை அது காண்பிக்கும். உங்களோட கிரியர் உங்களை காண்பிக்கும். இன்றைக்கு முகத்தோடு மாறி வைத்து இன்றைக்கு கோவப்பட்டு நாளைக்கு சிரித்து அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிதானே? ஏன்னா நீங்க யார் என்பதை நீங்க வெளிப்படுத்திட்டு. ஆனா நீங்க தேவனுக்குள்ளால எதுவுமே எந்த காரியமுமே தேவ சித்தம் இல்லாம நடைபெறாது என்று நினைச்சீங்கடா நீங்க கடந்து போயிருவீங்க. நீங்க அதை ஒரு காரியம் இல்லை. ஏதோ தேவன் நன்மை செய்தார், தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அதை தடை செய்தார், தேவன் ஏதாவது ஒரு நன்மையை செய்தார் என்று நீங்க என்ன செய்வீங்க? கடந்து போவீங்க. ஆனா இன்றைக்கு குடும்பங்கள் மத்தியில் அது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் என்று வாங்க. திரும்ப ஒரு காரியம் வந்தது, ஏன் நடக்கலன்னுட்டு அதுல பிரச்சனை. அப்படிதான். ஆனா எப்பயுமே தேவன் நன்மை செய்யற தேவன் ஆயிருக்கிற. ஆமேன். தேவன் நீங்க ஜனமா இருந்தா 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, காலம் கடந்தென்றாலும் அதுக்கு பிற்பாடு உணர்ற வேளையில தேவண்ட மகத்துவத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஏனென்றா அவர் வாக்கு மாறாத தேவன் ஆயிருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்காக யாவையும் செய்யற தேவன். பாருங்க, அந்த ஒரு யோனாவுக்காக அந்த படகிலிருந்து அத்தனை பேரும் ஒரு தொல்லையை சந்தித்தாங்க. பாருங்க, ஒரு மனிதனுக்காக தேவன் ஒரு இடத்தை அவர் அசைத்தார். ஆமென். ஒரு காற்றை கூட அவர் அசைத்தார். அவர் புயல் அங்க கொண்டு வந்தார், கடலை கொந்தளிக்க பண்ணினா. பாருங்க, யாருக்காக? 10 பேருக்கா? இல்ல, ஒரு மனிதனுக்காக. ஆமென். ஒரு மனிதனுடைய வார்த்தைக்காக தேவன் வானத்தை அடைத்தார். ஒரு மனிதன், எலியாவுக்காக. பாருங்க, ஒரு மனிதன். அதனால்தான் சொல்றார், ஒருவன் கூட இருந்தா கூட நான் அந்த இடத்தை நான் அழிக்க மாட்டேன். பாருங்க, இவ்வளவு ஒரு அற்புதமான தேவன், இவ்வளவு ஒரு மகத்துவமான தேவன். அதை நினைக்கி நீங்க சந்தோஷப்பட வேண்டும். அதனாலதான் நீங்க தேவண்ட அந்த மன்னாவை புசிக்கவன். அதனாலதான் அன்றைக்கு மன்னா புசிக்கப்படுற வேளையிலே அது தேனிட்ட ஒரு பணியாரம் போல இருந்தது. அவ்வளவு சுவையாய் அது இருந்தது. சிறுமையாய் இருந்தாலும் அது சுவையாய் இருந்தது. ஏனென்றால் அது புசிக்கிற வேளையிலே. அதே போலதான் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை புசிக்க வேண்டும். வார்த்தையை முதலாவது கேட்க வேண்டும். காதுக்குள்ளால நீங்க கிரகித்து உங்களுடைய இருதயமாகி அந்த நிலத்துல விழ பண்ண வேண்டும். நீங்க விளாட்டி நீங்க மகிழ்ச்சி இருக்காது. நீங்க எங்கேயோ சிந்த போகும். இடையில ஒன்று கேட்கிற வேளையில நீங்க ஆமேன் என்று வருவீங்க. அது பிரியோசனம். எல்லா வார்த்தையை நீங்க விசுவாசிக்க வேண்டும். அந்த இன்றைக்கு நாளுக்குரிய மன்னாவை நீங்க புசிக்க வேண்டும். அப்பதான் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதனாலதான் அவர்கள் புசித்த வேளையில தான் அது ருசியாயிருந்தது, அவ்வளவு சுவையாயிருந்தது. அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை. அதனால நீங்க தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க வீட்டை ஒப்பு கொடுங்க, உங்களோட குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. எதுவாயிருந்தாலும் நீங்க பொறுமையினால நீங்க சாதிக்க முடியும். நீங்க எந்த காரியம் தடை வந்தாலும் நடக்கும்போது காலில் கல் அடிப்பட்டா கூட ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் நடந்து போகும்.
இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய காரியமாயிருந்து. ஏனென்றா தேவண்ட சித்தம் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. எல்லாமே எதிராயிருக்கு, எல்லாமே மாறும். ஆனா தேவன் எல்லாவற்றையும் ஒரு நாள் மாற்றி போடுகிறவராயிருக்கு. தாவீது அரசனாக வேண்டியவன் இன்னொரு மனிதனால காரி துப்பப்பட்டார். அவன் நினைத்தானா இது புலியாக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டார், அல்லது புலியாக சாமுவேல் என்ன அபிஷேகம் பண்ணினான் அவன் சிந்திக்கல. அவன் சொன்னான் கர்த்தர் அதை அனுமதித்தார். ஆமென். அவன் காலம் கடந்து அவன் ராஜாவாக மாறினான். அதே போலதான் நீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு போற வேளையில எல்லாமே எதிராயிருக்கு. சத்ரு உங்களை தூசிப்பான், சத்ரு உங்களை காரி துப்பான். நீங்க கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் என்னை அனுமதித்திருக்கிறார், என்னுடைய பொறுமையை சோதிக்க தேவன் அனுமதித்திருக்கிறார், என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த தேவன் என்னை அனுமதித்திருக்கிறார். இதனால உலகம் நினைக்கு நாங்க கோழைகள் என்று. ஆனா கோழைகள் அல்ல, தேவனுக்கு பயந்ததினாலே, தேவன் அந்த வண்ணமா எங்களை பயிற்றுவிக்கிறதினாலே நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள் என்பதை, இந்த பூமியிலே தேவனுடைய புத்தகம் என்பதை நிலைநாட்டும்படியாக தேவன் செய்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அதனாலே கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொண்டு நீங்க உலகத்தானை போல் நடவாதபடி கிறிஸ்தவர்களை போல நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அலங்காரம், எங்களுடைய உடைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய எல்லாமே முதலாவது தேவனுடையதாக இருக்கவும். ஏனென்றால் தேவன் ஒரு தூதர்களை கொண்டு தாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதை காண்பிக்காமல் ஒரு மனிதனை தேவன் உண்டாக்கினார். ஆமென். தூதர்களுடைய பலியை அவர் விரும்பாமல் ஒரு மனிதன் தன்னை துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரை துதிக்கிறதுக்கு எப்பயுமே நீங்க அறிந்திருக்கிறீங்க, கேருபீன்களும் சேராபீன்களும் எப்பயுமே பாடிக்கொண்டிருக்கிறது. ஆனா உங்களோட துதி பலி அவர் விரும்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. சோஸ்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம். அப்படி ஆனால் நாங்கள் தேவனை துதிக்க வேண்டும், மகத்துவமாய் நாங்கள் போற்ற வேண்டும். அதனாலே தாவீது சொன்னது போல நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து அங்கே மன்னிக்கவும். என்ன வசனம் இடையிலிருந்து வர்றபடி மன்னிக்கும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிறைந்திருப்பேன். ஆமென். அதே போல இந்த நாளிலே கர்த்தருடைய, அதே போல இந்த பூமியிலே இப்பொழுது எங்களுக்கு ஒரு வீட்டை தேவன் தந்தாலும் இது நிரந்தரம் அல்ல. ஆமென். அதனாலே நாங்கள் இதை ஒரு விக்கிரமாய் நினைக்காதபடி இதிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதை எப்படி அங்க ஊத்தப்பட்டா இங்க ஊத்தப்பட்டா துடைச்சி இருக்கிற மாதிரி எங்களையும் நாங்க துடைத்துக் கொள்ள வேண்டும், எங்களையும் சீர்பிடித்து பார்க்க வேண்டும். நாங்க இன்னைக்கு உலகத்துக்கு அது அவங்க பார்க்கிற வேளையில அழகா இருக்க வேண்டும் என்று நாங்க அப்படி பிரயாசப்படுறோம். அப்படியானா தேவன் உங்களை உலகம் பார்க்கத்தக்கதாக உங்களை வைத்திருக்கு. அப்ப நீங்க உங்களை பார்க்க கூடாதா? நீங்க உங்களோட உடையை நீங்க பார்க்க கூடாதா? உங்களோட முகத்தை நீங்க பார்க்க கூடாது. உங்களோட சரீரம் உங்க தேவன் பார்க்கிற, அவர்கள் தேவனை காண்ற ஒரு சரீரமாய் அது இருக்கு. இந்த பூமியில தேவன் இப்பொழுது இல்லை, ஆனா நீங்க தேவனாய் இருக்கிறீங்க. இப்போ ஒரு தகப்பன் போகாட்டி மகன் போகிற வேளையிலே அவன் அந்த தகப்பனை வெளிப்படுத்துறவனாயிருப்பான். அதே போலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய நாங்கள் குமாரரும் குமார்த்திகளும் ஆயிருக்கிறோம். நாங்க ஒரு தவறு செய்கிற வேளையிலே தகப்பனை அது கனவீனப்படுத்துகிறது. ஆமென். அப்படியானால் இன்னைக்கு எப்படி நாங்க வீட்டை பார்த்து நாங்க சுத்தி ஒவ்வொரு காரியங்கள் செய்வது போல கண்ணாடிக்கு முன்னால் உங்களையும் சுத்தி பாருங்க, ஒவ்வொரு காரியங்களை நீங்க பாருங்க. அப்பதான் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். அப்பதான் தேவனை நாங்க மகிமைப்படுத்த வேண்டும். நாங்க ஆமேன் என்று சொல்வதனாலே அவரை மகிமைப்படுத்தலாம், நாங்க துதிப்பதினால் அவரை மகிமைப்படுத்தலாம். எங்கட கிரியையிலும் துதியும் ஒன்றாயிருக்க வேண்டும், வார்த்தையும் கிரியையும் ஒன்றாயிருக்க வேண்டும். ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வர முடியாது. அதனாலே நாங்கள் மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்களாய் மாறுவோம். நாங்கள் நிலையான வீட்டுக்காக நாங்கள் வாஞ்சிப்போம். இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு காரியத்தை, வீட்டை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் நிலையான ஒரு வீட்டுக்கு போக போறோம். அங்கே வியாதி இருக்க முடியாது, வருத்தம் இருக்க முடியாது, கோபக்காரன் இருக்க முடியாது, கோபக்காரி இருக்க முடியாது, சண்டைக்காரி இருக்க முடியாது, அங்கே பொய் பேசுறவன் இருக்க முடியாது, களவு செய்கிறவன் இருக்க முடியாது. எல்லாமே தேவனுடைய ஜனங்களாயிருப்போம். அங்க ஒருவரை பார்த்து ஒருவர் முகத்தை திருப்பமான், ஏன்னா எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துவர்களாயிருப்போம். ஆமே. அதனால கத்தத்தாம் இந்த காலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதிப்பாரா. நாங்கள் ஒரு நிமிடம் நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள்
நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் சோதரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மகு சோதரம். தேவாதி தேவனே மகு சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. சோதரம் சோதரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மகு சோதரம். கொடான கொடி சோதரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விஷயங்களை தாழ்த்துவோம். மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான மதிய வேளைக்காக தகப்பனே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, இம்மட்டு நேரமாக எங்களோடு நீர் பேசின ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக மகு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் அதை உணர்ந்து கொள்கிறோம். இது நிலையான நகரம் அல்ல. நாங்கள் ஆண்டவரே வரப்போகிறதை நாடி இருக்கிறோம் என்று. ஆம் கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் நிரந்தரம் அல்ல என்பதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். நாங்களும் அறிந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அதனாலே இந்த காலை பொழுதிலே நாங்கள் வரப்போறதை குறித்து மட்டும் நேரமாக நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த பூமியிலே நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு ஒரு வீடு அவசியமாயிருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்து நாங்கள் சாப்பிடும்படியாக எங்களுக்கு ஒரு தொழில் அவசியமாயிருக்கிறது. நாங்கள் உடை உடுத்தும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு உடுப்பு அவசியமாயிருக்கிறது. நாங்கள் உண்ணத்தக்கதாக உணவு அவசியமாயிருக்கிறது. அப்படியாக இந்த பூமியிலே ஒவ்வொன்றுக்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆனால் நீர் எங்களிடம் ஆண்டவரே பிரயாசப்படாத, ஆண்டவரே அங்கே புசிக்க முடியாத, ஆண்டவரை கட்ட முடியாத ஒரு நகரத்தை எங்களுக்கு கட்டி உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். அதனாலே தகப்பனே ஆண்டவரே, அங்கே புசிப்பும் குடிப்பும் பரலோகத்திலே இருக்க முடியாதுன்றது போல ஆண்டவரே, இந்த சரீரத்தில் தான் எங்களுக்கு புசிப்பும் குடிப்பும் அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த சரீரமானது ஐம்புலங்களினாலே உருவாக்கப்பட்டது. ஆனால் உம்முடைய ஆவியின் புலன்கூடாக நாங்கள் கடந்து போகிற வேளையிலே நாங்கள் எப்பொழுதுமே வயதான நிலை அடையாதபடி, நாங்கள் பசி அடையாதபடி, வியாதி அடையாதபடி எங்களுக்காக ஒரு மகிமையின் சரீரத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, இந்த சரீரத்திலே ஆசைப்படுகிறோம் வாழ வேண்டும் என்று. அப்படியானால் இந்த வாழ வேண்டிய ஆண்டவரே இந்த பூமியிலே எங்களுக்கு அதிக பாடுகள், துன்பங்கள், கவலைகள், பசி, அப்படியாக பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே நித்தியமாய் வாழத்தக்கதாக ஒரு சரீரத்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர். இன்றைக்கு மனிதன் அதை தேடாமல் இன்றைக்கு இந்த ஆண்டவரே அழிந்து போற சரீரத்துக்காக இன்னைக்கு இந்த பூமியிலே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே உண்மையான ஒரு ஜனங்கள் அதை சிந்திக்க நீர் கிருபை செய்யும். நாங்கள் வரப்போறதை நாட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். இந்த அருமையான நேரத்திலே கர்த்தாவே இங்கே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நீர் வார்த்தையை கொண்டு பேசின காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, எதற்காக நாங்கள் இதை ஆயத்தப்படுத்தினோம் என்பதை நீர் அறிவீர். இந்த வீட்டுக்காக தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை, உம்முடைய ஐஸ்வர்யம் இல்லாமல் எங்களால் ஜீவிக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால கர்த்தாவே, இந்த வீடு வளவு உடைமைகள் யாவையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் அது உண்டானது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய தயவினால் அது உண்டானது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, நீர் கொடுத்ததை நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். அதே போல கர்த்தாவே, இந்த வீட்டை மாத்திரமல்ல, அடியானையும் மனைவியையும் ஆண்டவரே 3 பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே இந்த பூமியிலே வந்த நாங்கள் கற்பத்தின் கனி கத்தரால் வரும் என்றது போல இந்த பூமியிலே நாங்கள் பிறப்பது உம்முடைய கிருபையாயிருக்கிறது. நாங்கள் வெளியே வந்து இந்த வண்ணமாய் இருக்க வேண்டும் என்பது உமக்கு சித்தமாயிருந்தது. அதனாலே கர்த்தாவே, அதுவும் உம்முடைய கிருபையினாலே வந்தோம். அதனாலே ஆண்டவரே, எங்களையும் இந்த காலை பொழுதிலே உமக்கு முன்பாக நாங்கள் பிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த வீட்டிலே இருக்கிற வேளையிலே எங்கள் வாழ்க்கையிலே அதிக ஜெபம் ஆண்டவரே, அதிகம் உம்மை தேடுகிற காரியங்கள் அதிகமாக இருக்க நீர் கிருபை செய்யும். அதனாலே தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ தந்த இந்த வீட்டை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதற்காக தங்களுடைய பிரயாசத்தை கொடுத்த ஒவ்வொரு உறவுகளையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ சொன்னீர், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. கர்த்தாவே, இது எங்களுக்காக அல்ல, உம்முடைய நாமத்தை நிமித்தம் கொடுத்த நிமித்தம் கர்த்தாவே, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்ன தேவன், வாக்கு மாறாத தேவன், இந்த வேளையில்
வேளையிலே நீர் இருக்கிறபடினால் கர்த்தாவே நீர் அதை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து அப்ப குறைவு வருகிற வேளையிலே ஆண்டவரே நீர் அன்றைக்கு எலியாவை கொண்டு போஷித்தது போல கர்த்தாவே அதே எலியாவை ஆவியை இந்த நாளில் நீர் வைத்திருக்கிறீர். அதே காரியத்தை இன்றைக்கு நீர் போஷித்து கர்த்தாவே ஆண்டவரே ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இனிமேல் நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் எல்லாவற்றிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அந்நிய கண்களுக்கும் விரோதமான கண்களுக்கும் ஆண்டவரே எந்த காரியங்களை நீர் மறைத்து கர்த்தாவே இந்த இடத்தில் எல்லாமே நன்மையாய் நடந்து முடிய நீர் கிருபை செய். எதிராய் வருகிறவர்கள் திரும்பி போகத்தக்கதாக ஆண்டவரே தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஆண்டவரே நன்மை செய்யத்தக்கதாக கர்த்தாவே ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நீர் மாற்றி ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வீட்டை விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறோம். அடியானின் குடும்பத்தை விசேஷமாய் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆகாரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவும் தீமை ஏற்படாத வண்ணம் எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்கு ஆண்டவரே. ஒவ்வொருவரும் திருப்தியாய் புசிக்க கானானூரிலே கல்யாணத்தை ஆசீர்வதித்த தேவன், அந்த ரசத்தை ஆசீர்வதித்த தேவன் கர்த்தாவே இந்த இடத்தில் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.